കൂടെയുള്ള ഫ്രണ്ട്സ് എല്ലാരും നമുക്ക് ഈ എന്താ പറയാ ഉറങ്ങുന്നവനെ ഉണർത്താൻ പറ്റും. ഈ ഉറക്കം നടിക്കുന്നവനെ നമുക്ക് ഉണർത്താൻ പറ്റത്തില്ല എന്ന് പറയത്തില്ല. അത് കറക്റ്റാ. அതാണ് நிதீஷ். சேர்ந்து வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுது. நிலைமைக்கு தள்ளப்பட்ட அந்த பொண்ணு தனியாவும் வந்துருது. ஸோ இப்படியும் போகும்போதும் அவனோட அந்த கணவனோட டார்ச்சர் கண்டினியூஸா இருக்கும். നിതീഷ് പൊട്ടനൊന്നും അല്ലല്ലോ. അവരെ വീട്ടുകാർ എന്താ ചെയ്തിട്ടുള്ളതെന്നും അവരെ വീട്ടുകാർ എന്താ ചെയ്യണേന്നും എല്ലാം അവന് കറക്റ്റ് ആയിട്ട് അറിയാം. എന്താ പറയാ നമ്മളെ വീട്ടിലിരിക്കുന്ന പെണ്ണുങ്ങളെ പറയത്തില്ല ചില ആണുങ്ങൾ, അത് തന്നെ. இந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்களை அனுபவிக்கிறாங்க. மாமனார் சார்ந்து நடக்கும். இவங்க அம்மா கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம்னு கணவன் கிட்ட சொல்றாங்க. கணவன் என்ன பண்ணணும், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிவிட்டோம். கணவன் சொன்ன வார்த்தைகள் இந்த உலகத்துல யாரும் பேசக்கூடாத வார்த்தைகள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணதே எனக்காக மட்டும் இல்லை. അവരച്ഛൻ തന്നെ എന്റെ അമ്മയെ വിളിച്ച് പറയാൻ കേട്ടില്ലേ, അപ്പൊ ഇപ്പോഴത്തെ ആമ്പിള്ളേർ അങ്ങനെയാന്ന്. 2 ദിവസം 3 ദിവസമൊക്കെ വീട്ടിൽ കയറാണ്ട് എവിടെങ്കിലും പോയി തങ്ങിയിട്ട് വരുന്നവനെ സ്വന്തം അച്ഛൻ തന്നെ എന്റർടൈൻ ചെയ്യുന്നു. தன்னுடைய 1.5 வயது பெண் குழந்தைய தலக்காணிய வச்சு வாயிலையும் மூக்குலையும் அமுக்கி அந்த குழந்தைய துடிக்க எப்படி பண்ணாங்கன்னு என்னால் யோசிக்க கூட முடியல. அந்த குழந்தைய இறக்க வச்சு இந்த அம்மாவும் இறந்து போச்சு. அந்த பொண்ணு இறந்து போன கொஞ்ச நாள்ல, அதாவது கொஞ்ச நேரத்திலேயே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கெடியூல் பண்ண சோஷியல் மீடியா போஸ்ட் தானா போஸ்ட் ஆகுது. ஸோ ரொம்ப பிளான்டா இருந்திருக்காங்க. என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, வேலைக்கு போறதை தாண்டி வீட்டு வேலையை பாரு, நீ சிரிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கெட்டு போன சாப்பாடை சாப்பிடு, நீ நிம்மதியா இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம். ரெண்டாவது, நீ அழகா இருந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம உசுரோட இருந்து பேசினா கேட்க ஒரு நாதி வராது, செத்துட்டு பேசினாதான் நாதி இருக்கும்ன்றதை தான் நம்புது. அது உண்மையும் கூடமா? இன்னைக்கும் இப்பயும் பாருங்க, ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு நேரத்துல, இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்க நேரத்துல ஏதோ ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க. பட் ஆனா அவர்களுக்காக பேசுறதற்கு ஒரு வாய்ஸ் அவுட் கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகி அது ரொம்ப மோசமாகி அது பேசு பொருள் ஆகிறதா இருந்து அது டிஆர்பி கிடைக்கும்னா தான் எல்லாரும் பேசுறாங்க. செய்திகள்ல இருந்து வீடியோல இருந்து யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூகம் மற்றும் பெண்கள் நல செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கேரளால மீண்டும் ஒரு வரதட்சணை கொடுமையால விபன்சிகா என்கிற பெண் கொடூரமா வரதட்சணை கொடுமையால இறந்து போயிருக்காங்க. ஆனா அவங்க இறந்தது என்னவோ ஷார்ஜா தான். பட் அவங்களுடைய அம்மா கேரளால இப்ப வழக்கு பதிவு பண்ணி இந்த வழக்கு பத்தி போயிட்டு இருக்கு. ரொம்ப பூமா இருக்கு சோசியல் மீடியால. இதை நீங்க பாத்தீங்களா? என்ன நடந்தது விபன்சிகாக்கு அப்படின்றத சொல்லுங்க. அதாவது நம்ம ரித்தன்யாவோட கேஸை தமிழ்நாடு ஃபுல்லா மிக பெருசா பேசணும். அதற்கு காரணம் என்னன்னா, அதுல 2-3 விஷயங்கள் இருந்தது. ஒண்ணு, வரதட்சணை சார்ந்த ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, உடல் ரீதியாக அந்த பொண்ணு அனுபவித்த பிரச்சனை, மன ரீதியாக அனுபவித்த பிரச்சனைன்னு ஒரு 3-4 டாபிக்ல இருந்ததுனால தொடர்ந்து அதோட விஷயங்கள் ஒன்னொன்னா ரிவீல் ஆக பேசுற மாதிரி இருந்தது. ரித்தன்யாவோட கேஸ் எப்போ ஓப்பன் ஆச்சோ அந்த கேஸ்ல இருந்து தொடர்ந்து அதுக்கு அப்புறமாவே நம்ம நிறைய கேசஸ் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறோம். குறிப்பாக திருமணமாகி குறைஞ்ச நாள்லயே இறந்து போற செய்திகள். அதாவது நம்ம சென்னையை சேர்ந்த அந்த அட்வொகேட் கவிதாவா இருக்கட்டும், இப்ப நீங்க பார்க்கக்கூடிய விபன்சிகாவா இருக்கட்டும். ஏன்னா இந்த விபன்சிகா அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லைனாலும் இந்தியா முழுக்க எங்க இருந்தாலும் நம்மளுடைய சகோதரி தான். பெண்களுக்காக பேச வேண்டியது நம்மளுடைய கடமை. விபன்சிகா வந்து கேரளம் மாநிலத்துல கொல்லம் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு தாண்டினதுக்கு அப்புறமா தான் திருமணமே பண்றாங்க. கொஞ்சம் லேட் ஏஜ்ல தான் பண்றாங்க. அதுவும் வந்து எங்க பண்றாங்கன்னா, ஷார்ஜால ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையனுக்கு பண்றாங்க. ஸோ பொதுவா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஐடி கம்பெனில வேலை பார்த்தா உடனே யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா கை நிறைய சம்பளம் வரும், வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அது மாதிரி தானே எல்லாரோட கேஸையுமே நம்ம பாக்குறோம். இதுல வந்து சென்னையிலயோ அல்லது பெங்களூர்லயோ அல்லது இந்தியாக்குள்ள ஒரு இடத்துல ஒரு டாப் எம்என்சி கம்பெனில வேலை பார்க்கறதே பெரிய விஷயமா பார்க்கும்போது, நீங்க ஷார்ஜால வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதுன்றது இன்னும் அவங்களுக்கு பெருசு. அப்ப தன்னுடைய பெண் வந்து ரொம்ப ஜாலியா இருப்பா, சந்தோஷமா இருப்பா தன்னோட பொண்ணு அப்படின்னு அந்த குடும்பம் நினைக்குது. கல்யாணமும் பண்ணி கொடுத்துடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயும் போயிருது. இதுல இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, யூஸ்வலி வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் மட்டும் தான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆவாங்க. இல்லைன்னா மாப்பிள்ளை மட்டும் அங்க வேலை பார்த்துட்டு இங்க வந்துட்டு போவாரு. இந்த கேசஸ்ல என்னன்னா, மாப்பிள்ளையோட குடும்பமே அங்கதான் இருக்கு. ஷார்ஜால. குடும்பம்னா எத்தனை பேர் சார்? அதாவது அவங்களுடைய அப்பா, அம்மா, தங்கச்சி, அந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஃபேமிலி இங்க தான் இருந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணும் போயிருக்கு.
இங்க வந்து எடுத்த நிறைய விஷயங்கள்ல இருந்து பயங்கர கான்ட்ரவர்சி இருந்திருக்கு. அதாவது வந்து இந்த பையன் கொஞ்சம் இந்த பையன் மட்டும் இல்ல, அந்த குடும்பமே கலர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதாவும், இந்த பொண்ணு கலர் அதிகமா இருக்கிறதுனால ஒருத்தர் மட்டும், அதாவது மெஜாரிட்டி இங்க கலர் கம்மியா இருக்கவங்க இருக்கிறதுனால அங்கிருந்தே டாமினேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இது பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் அடிக்கடி கொஞ்சம் கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அதுல முதல் பிரச்சனையே வந்து விபஞ்சிகா வந்து நீ வந்து வரதட்சணை வந்து பத்தல, நீ கொடுத்ததெல்லாம் பத்தல, எனக்கு வேணும், போய் உன் பேரண்ட்ஸ் கிட்ட வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. அப்ப இவ என்ன சொல்றான்னா, நீ என்ன கேட்டீங்களோ அதை செஞ்சாச்சு, இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கிறா. ரெண்டாவது, அவங்க ஃபேமிலியில அவங்க அப்பாவை இழந்துட்டதுனால அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. ரொம்ப சுமை கொடுக்க கூடாது, என் அம்மாவுக்கு எந்த ஒரு சுமையும் கொடுக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கா. ஸோ நல்லா ஆப்போசிஷன் பண்ணி நிக்கிறா. இதுவும் இவங்களுக்கு பிடிக்கல. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மற்ற விஷயங்கள்லயும் இவ என்ன எடுத்து பேசுறது, திருப்பி வர்றது அப்படின்றது பிடிக்கல. என்னன்னா இவனும் வேலை பார்க்கறான், விபஞ்சிகாவும் வேலை பார்க்கறா, அவனோட கணவனாக இருக்கவனும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பணம், சம்பளம், வருமானமும் இந்த குடும்பத்துக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு பக்கம் வரதட்சணை அதிகமா தேவைப்படுது, ஒரு பக்கம் சம்பாதிக்கிற பணமும் தேவைப்படுது. இது இல்லாம இந்த பொண்ணோட மொத்த வியர்வையும் சுரண்டுற மாதிரி, ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்றாங்க. இப்போ நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கு. ஒரு டைமுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு வந்து டைவர்ஸ் பேசுறதுக்கான ப்ராசஸ் போக ஆரம்பிக்குது. சேர்ந்து வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுது. நிலைமைக்கு தள்ளப்பட்ட அந்த பொண்ணு தனியாவும் வந்துருது. இந்த வீட்டுல இருந்து பிரிஞ்சு தனியா இன்னொரு வீட்டுக்கும் வந்துருது. ஸோ இப்படியும் போகும்போதும் அவனோட அந்த கணவனோட டார்ச்சர் கண்டினியூஸா இருந்திருக்கு. இங்க பிரச்சனையே என்னன்னா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வேற, வீட்டை விட்டு பிரிஞ்சு நீ வந்துட்ட, வந்து உனக்கு 1.5 வயசுல குழந்தை இருக்கு, அதுவும் பெண் குழந்தை இருக்கு, தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, தனியா வந்துட்டீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு அம்மாவோட வந்து செட்டில் ஆயிட முடியும், அல்லது அம்மாவை அங்க கூட்டு வச்சுக்க முடியும், இல்ல ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்திருக்க முடியலாம். ஆனா திடீர்னு சடனா தன்னுடைய 1.5 வயது பெண் குழந்தைய தலைக்காணிய வச்சு அவங்களுடைய வாயிலையும் மூக்குலையும் அமுக்கி அந்த குழந்தைய துடிக்க எப்படி பண்ணாங்கன்னு என்னால் யோசிக்க கூட முடியல. அந்த குழந்தையும் இறக்க வச்சு இந்த அம்மாவும் இறந்து போயிருக்கிறது வந்து இந்த உலகத்தோட ஒரு மிகப்பெரிய கொடூரம்னு சொல்றதை விட என்ன சொல்றதுனே தெரியல. அதாவது இந்த உலகத்துல பிறந்த யாருக்குமே தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவங்களை துன்புறுத்துறது கூட அனுமதி கிடையாது. ஒரு கொலை செய்யற அளவுக்கு எப்படி தைரியம் போச்சு தெரியல. அந்த குழந்தை சிரிச்சே பார்க்கக்கூடிய முகத்துல 1.5 வயசு குழந்தை, சரியா பேசக்கூட தெரியாத இடத்துல அந்த குழந்தைய வந்து எப்படி இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அப்ப இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அந்த பொண்ணு இறந்து போன கொஞ்ச நாள்ல, அதாவது கொஞ்ச நேரத்திலேயே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கெடியூல் பண்ண சோசியல் மீடியா போஸ்ட் வந்து தானா போஸ்டாங்க. ஸோ ரொம்ப பிளான்டா இருந்திருக்காங்க. அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, நான் இறக்கணும், மேபி ரித்தன்யா கேஸே அதுக்கு ஒரு இது இருந்துச்சான்னு தெரியல. ஆனா அங்க நம்ம ரித்தன்யா கேஸ்லயே எல்லாரும் பேசுனதுன்னா தற்கொலை வேண்டான்றத பேசுறோம். ஆனா இந்த உலகம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா, இன்னமும் நம்ம உசுரோட இருந்து பேசினா கேட்க ஒரு நாதி வராது, செத்துட்டு பேசினாதான் நாதி இருக்கும்ன்றதான் நம்புது. அது உண்மையும் கூடமா? இன்னைக்கும் இப்பயும் பாருங்க, ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு நேரத்துல, இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்க நேரத்துல ஏதோ ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க. ஈவன் ஆண்கள் கூட கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம். பட் ஆனா அவர்களுக்காக பேசுறதற்கு ஒரு வாய்ஸ் அவுட் கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகி அது ரொம்ப மோசமாகி அது பேசு பொருள் ஆகிறதா இருந்து அது டிஆர்பி கிடைக்கும்னா தான் எல்லாரும் பேசுறாங்க. செய்திகள்ல இருந்து, வீடியோல இருந்து, யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு அது ஒரு வேலை ஒரு விஷயத்த கொடுத்துச்சான்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து இதே மாதிரி நடக்குது, போஸ்ட் பண்ணுது, ஒரு டைரியில நடந்த விஷயங்கள் எழுதி வைக்குது, அம்மாவுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புது. இது நீங்க 3ஆ பிரிச்சுக்கணும். போஸ்ட்ல பண்ணது, எழுதுனது, ஒன்னொன்னுத்தையும் ரிவீல் பண்ணீங்கன்னா அப்படியே ரத்தன்யாவை விட ஒரு 3 மடங்கான ஒரு விஷயங்களை நீங்க அங்க பார்க்க முடியும். குறிப்பா நீங்க எப்படின்னு சொல்ல போனா, அந்த பொண்ணை வந்து பிரெக்னன்சியா இருந்த டைம்ல போல இருக்கு, அதாவது ஒரு 7 மாத பிரெக்னன்சியா இருக்கிற டைம்ல நம்மளாம் என்ன பண்ணுவோம், பொதுவா வளகாப்பு செய்வாங்க, அந்த பொண்ணை வந்து இன்னும் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த வீட்டுல பெல்ட்டால அடிச்சிருக்காங்க. யாரு? நிதிஷும் குடும்பத்தினாரும், குடும்பமே சேர்ந்து திஷும் அடிச்சிருக்காரு, குடும்பமும் சேர்ந்து அடிச்சிருக்கு. நீ வந்து இந்த வேலை பார்க்கணும், இப்படி செய்யணும், இப்படி உட்காரக்கூடாது, கெட்டு போன சாப்பாடு தான் சாப்பிடணும், வீட்டுல இருக்கக்கூடிய பழசை தான் நீ இது பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் கொடுமைப்படுத்தி. கர்ப்பிணியா இருக்கும்போது இங்க என்னன்னா, ரித்தன்யாவோட கேஸ்ல அவங்களோட மாமியாரு, இங்க வந்து இவங்களோட நாத்தனார், நிதிஷோட தங்கச்சியோ அக்காவோ யாரோ சகோதரி போல இருக்கு. சோ இவங்களும் சேர்ந்து இதை கொடுமைப்படுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம். உணவுகள் சார்ந்த ஒரு பக்கம், வேலை சார்ந்த ஒரு பக்கம். இந்த மாதிரி சின்னதா போக ஒரு எக்ஸ்டென்ட் டைம் வரும்போது நீ என்ன வந்து பார்க்க அழகா இருக்க, ஏன் அழகா இருக்கு, அப்ப அழகா இருக்கிறது எப்படி கெடுக்கிறது அப்படின்னு யோசிச்சு அந்த பொண்ணு மொட்டை அடிச்சிருக்காங்க. பாருங்க எப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன்.
நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது, அப்ப வேலை பாரு, வேலைக்கு போறதை தாண்டி வீட்டு வேலையை பாரு, நீ சிரிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கெட்டு போன சாப்பாடை சாப்பிடு, நீ நிம்மதியா இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம். ரெண்டாவது நீ அழகா இருந்துடக்கூடாதுன்றதுக்காக மொட்டை. சரி, என்னுடைய கேள்வி என்னன்னா, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே சரி, ஒரு ஃப்ரீ ஒர்க் போகும்போது 4 பேர்கிட்ட பேசியிருப்பாங்க, அந்த டைம்ல கூட ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. இன்னைக்கு அதான் சொல்றேன் இல்லையா, தொடர்ந்து எல்லா இடத்துலயுமே கல்யாணமாகி போயிட்டோம் அப்படின்னா அது கணவர்களுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கை அப்படின்றத எல்லாரோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனையானாலும் என்ன இதுவானாலும் நீ அவங்களோட தான் இருக்கணும்னு. ஆக்சுவலி இதை வந்து பிரிச்சு பார்க்கணும். நீங்க பொதுவா பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ரெண்டே விஷயம் தான் இருக்கு. உடல் ரீதியாக துன்புறுத்தக்கூடியதை எதையுமே இந்த உலகத்துல அனுமதிக்க கூடாது, அது சட்டமாகவே இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கலாம். கருத்து வேறுபாடுகள்ன்றது இந்த உலகத்துல எல்லாருக்குமே இருக்கும். கல்யாணம் நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும்னு அவசியம் இல்லை. 27 வருஷமா 25 வருஷமா ஒரு குடும்பத்துல நீ ஒரு அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்ப. இன்னொரு குடும்பத்துக்கு போயிருப்ப, உனக்கு சிக்கன் பிடிக்கலாம், அங்க சிக்கன் பிடிக்காம இருக்கலாம், உனக்கு ஃபிஷ் பிடிக்கலாம், அங்க ஃபிஷ் பிடிக்காம இருக்கலாம். நீ காலையில ஏர்லி மார்னிங் எழுந்து குளிச்சு பிரஷ் பண்ற வரைக்கும் நீ எல்லாம் நல்ல பழக்கம் வச்சிருப்ப, அவங்க அந்த கூட இல்லாம இருந்திருப்பாங்க, அல்லது அவங்க அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள் ஒரு வீட்டுக்கு போகும்போது இருக்கும். ஆனா அது எல்லாம் ஒரு டைம்ல செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 வருஷம் ஆகும். அதற்குள்ள ஒரு சில விவாதங்கள் வரும். அந்த விவாதங்களை சரி செஞ்சு உனக்கான கணவன் சரியாக அமைஞ்சிட்டானா, நீ வீட்டுல இருக்கவங்க எல்லாம் விட்டுருங்க, கணவன் சரியாக அமைஞ்சிட்டானா அந்த இடத்துல இருக்கக்கூடியதை புரிந்து கொள்ள ரெடியா இருக்கானா, உன்னோட கஷ்டங்களையும் உன்னுடைய வலிகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இணையார் அந்த சரியான பர்சனா இருந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடும். ஆனா அந்த இணையாரே சரியா நடக்கல அப்படின்றது இந்த பொண்ணு ஒரு டைம் உணருது. எப்படி தெரியுமா, இந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்களை அனுபவிக்கிறாங்க. அது கணவன் சார்ந்து இருந்தா கூட பரவாயில்ல, மாமனார் சார்ந்து நடக்கும். சொந்த மாமனாரே மருமகள். ஆமா, அவன் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டோட அப்பா அவர் அதை செய்யறாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் அதுல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு இவங்க என்ன பண்ணணும், ஒண்ணு இவங்க அம்மா கிட்ட சொல்லணும், இல்லைன்னா கணவன் கிட்ட சொல்லணும். இவங்க அம்மா கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம்னு கணவன் கிட்ட சொல்றாங்க. கணவன் என்ன பண்ணணும், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிவிட்டோம். கணவன் சொன்ன வார்த்தைகள் இந்த உலகத்துல யாரும் பேசக்கூடாத வார்த்தைகள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணதே எனக்காக மட்டும் இல்லை, இதெல்லாம் எப்பேற்பட்ட ஆணாதிக்க சமூகத்துல நீ நினைக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்குன்றது எனக்கு புரியல. முதல்ல எப்படி இந்த வார்த்தை சொல்றதுக்கு கொச்சையா இல்லையா? முதல்ல நீ வந்து அப்பா முன்னாடி இன்னைக்கு வந்து ஒருத்தவன் வந்து மரியாதையாக பேசணுன்ற கல்ச்சரை சொல்லி கொடுக்கக்கூடிய சமூகத்தில் இருந்து ஒரு சவுத் கல்ச்சர்ல இருந்து வரக்கூடிய நாம நீ வந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு இதுவே, அதுவும் வந்து இன்னொரு வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு பெண்ணை நீ எப்படி எல்லாம் யோசிப்ப? இந்த சின்ன குழந்தைய மைண்ட் செட்டே அப்ப என்னவா சார் இருக்கு? இல்ல, எவ்வளவு கீழ்த்தரமான மனிதர்கள் இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. நிச்சயமா நீங்க இப்படி பாக்கணும், மைண்ட் செட்டை விட்டுருங்க. இந்த 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 இதுலயே வளரக்கூடிய போக்குல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்களேன். ரத்தன்யா கேஸ்ல கவின்குமாராக இருக்கட்டும், இந்த பக்கமா இருக்கட்டும், ஒரு ஆர்மி டாக்டரா இருந்துகிட்டு அந்த மனுஷன் பண்றதா இருக்கட்டும், இந்த பக்கத்துல. அப்ப எவ்வளவு இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேச்சுகள்லயும் ஏதோ ஒரு மனுஷன் ரொம்ப 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 அடிப்படையிலேயே கீழ்த்தரமான மனிதர்களாக இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு தெரியல, திருமண வாழ்க்கையில நீங்க எப்படி கண்டுபிடிச்சு எப்படி பண்ண போறீங்கன்றது தெரியல. ஜஸ்ட் பேசுறத வச்சு, அவன் சிரிக்கிறத வச்சியோ, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சியோ, அல்லது அவன் பழகிறத வச்சியோ நீ நல்லவன் நம்பிட்டேன்னா இவனை விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு ஏன் வந்து லவ் பிரேக்கப்பே நிறைய நடக்குதுன்றதுக்கான காரணம் என்னன்னா, போக 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 உண்மையான முகங்கள் தெரிய வரும்போது அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் வெளில வரும். கிட்டத்தட்ட போனா அதுவே சரியான இருக்குமோ அப்படின்ற லெவலுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீ மனசளவுல கூட நீ ஷேர் பண்ணிக்கலாம், உடல் அளவு ஷேர் பண்ணாம இருந்துட்டா போதுன்ற ஒரு இதுக்கு நம்ம வரணும் போல. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மனிதன் மிருகமாக இருக்கிறான். அது எந்த இடத்துல இருந்து வரான்றது தெரிய மாட்டேங்குது. அது தெரியாம இன்னைக்கு பல பெண்கள் எனக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா, அப்பா அம்மா எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே இப்படி ஒண்ணு நடக்குதுன்னா, அப்பா அம்மா இல்லாம வெறும் ஒரு வெளிநாட்டுல போய் வெளிநாட்டு வாழ்க்கையில தன்னுடைய வேலையை செஞ்சு கொண்டு இருக்கவன் தன்னுடைய மனைவியை கூட்டு போய் அவங்க வச்சிருந்தானா அவன் எப்படி இருப்பான்? அவன் எவ்வளவு, அந்த பொண்ணு யார்கிட்ட சொல்றதுக்கு முடியாம என்ன மாதிரியான கஷ்டங்கள் அனுப்பிடுவாங்க. ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, இந்த வெளிநாட்டுல போய் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் பேரண்ட்ஸோட கம்பல்ஷன் எல்லாம் இருக்கவே இருக்காது. பேரண்ட்ஸ் வந்து ஆசையை தூண்டி விட்டுருவாங்க பொண்ணுகிட்ட. நீ பாரு, இன்னைக்கு நீ வந்து இப்படி இருந்த, அதான் அங்க போனா இவ்வளவு சம்பளம், இவ்வளவு நல்ல ஃபாரின் மாப்பிள்ள, ஜாலியா இருக்கலாம், நல்ல காரு என்ஜாய் பண்ணலாம். இதுல வேற வீடியோ விளாக்ஸ் எல்லாம் யூடியூப் சேனல்ல பல பேர் வந்து நான் இங்க இப்படிதான் இருக்கேன், இப்படிதான் காய்கறி வாங்குறேன், இப்படிதான் மார்க்கெட் போறேன், இப்படிதான் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆசைகளை பார்த்து 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 நான் அந்த மாதிரி வாழ்க்கையை தேடி போயிடுறாங்க. சோ இங்க பிரச்சனையே என்னன்னா, அப்பா அம்மா ஆப்போசிஷன் பண்ண வாழ்க்கையாக இருந்தா கூட நீ அப்பா அம்மா கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கான உரிமை உனக்கு இருக்கு. நீ சந்தோஷமா ஏத்துக்கிட்டு போன வாழ்க்கையாக இருந்ததுன்னா நீ திருப்பி ரிட்டர்ன் சொல்ல முடியாத ஒரு இடத்துல போய் இதை வந்து பல பெண்கள் இந்த கொடுமையை அனுபவிக்கிறாங்க. எனக்கு இதோட பெரிய உச்சபட்சம் என்னன்னா, அந்த பெண் வந்து சொல்லும் போது என்ன சொல்லுதுன்னா, நான் மட்டும் இல்ல என் குழந்தையும் அந்த வீட்டுல இருந்ததுன்னா என்னைய மாதிரியான நிலைமையை அந்த குழந்தையும் அனுபவிச்சிருக்குன்றது அந்த பொண்ணு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுதுன்னா அது எதை குறிப்பிடுதுன்றதே ஒரு கேள்விக்குறியா. சரி, அந்த லெட்டர்ல இன்னொன்னு விபஞ்சிகா சொல்லியிருப்பாங்க, ஒரு பெண் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீமான காரணம் நினைப்பீங்க, ஆனா அந்த எக்ஸ்ட்ரீமை விட
நாங்க சொல்ல முடியாத வலிகளும் வேதனைகளையும் அனுபவிச்சதுனாலதான் அந்த ஒரு முடிவுக்கு வரும், இறுதி கட்ட முடிவா அதை எடுக்கிறோம், அப்பனா எங்களுடைய வலிகளையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்க எவ்வளவு அந்த வீட்டுல கஷ்டப்பட்டிருப்பாங்க, என்னென்ன கொடுமைகளை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு இது நினைக்கும். விபஞ்சிகாவோட கேஸ் மட்டும் இல்ல, ரத்தன்யா விபஞ்சிகா நீங்க எந்த கேஸ் எடுத்துட்டீங்கனாலும் தற்கொலைன்ற ஒரு விஷயத்துக்கு டெசிஷன் ஒரு மனிதனால எடுக்க முடியாது. நீங்க நினைச்சாலும் நான் நினைச்சாலும் எடுக்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மன ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்றோம்னா, அடிப்படையா பொதுவாக ஒருத்தருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் ஒரு ப்ராசஸ் போறாங்க. அங்கிருந்து நீ உன்னை துன்புறுத்தணும்னு நினைக்கிறேன், மேக்சிமம் கையை எடுத்துக்கிறதோ இது பண்ணிக்கிறதோ உன்னை துன்புறுத்துறதோ தெரியும். அது அந்த செகண்ட்ல நடக்கிறதுன்றதுனால நீ மாத்திடுவ. ஆனா தற்கொலைன்றது செகண்ட்ல நடக்கிற விஷயம் கிடையாது. அது வந்து 1க்கு 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டின்னு ஒரு 100 வாட்டி உன்னை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரத்துல எடுக்க முடியாது. நீ அதை எடுக்கணும்னா நீ ஓவர் எக்ஸ்ட்ரீம்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அனுபவிச்சிருந்தா மட்டும்தான் நீ பண்ண முடியும். அதாவது அந்த பிரச்சனை வேற எதையுமே சிந்திக்க விடாத அளவுக்கு அது உன்னை டாமினேட் பண்ணணும். இங்க எனக்கு விபஞ்சிகா கேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா நான் என்ன பாக்குறேன்னா, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தான் குழந்தையோட மூஞ்ச பார்த்துட்டுனா நாளைக்கு என் குழந்தை என்ன ஆகுமோன்ற எண்ணத்தினாலே அதை பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க தன்னுடைய குழந்தையே கொலை செய்துட்டு இப்ப பல பெண்கள் அப்படிதான் சார் இருக்காங்க, குழந்தை இருக்கு நம்ம ஏத்துக்கலாம், ஏத்துட்டு போயிடலாம், இந்த வாழ்க்கைய வாழ்வோம் அப்படி வாழ்ந்து அதை சாதித்து மாத்திரங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நிறைய பேரை பாருங்க, இன்னைக்கு பாருங்க, எவரெஸ்ட் சிகரங்களை தொட்ட பெண்களாக இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே சாதித்த இடத்துல பெண்கள் இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிந்து வந்ததற்காக சரியான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்து தன்னை தலைமை பண்பு கொண்டு ஒரு மனிதர்களாக மாற்றி தன்னை இந்த உலகத்துல சாதனையாளர்களாக நிரூபிச்சவங்களும் பல பேர் இருக்காங்க. ஏன்னா நீ அடி அதிகமா யார் யாரெல்லாம் சுமந்தாங்களோ, நான் ஓப்பனா சொல்றேன், யார் யாரெல்லாம் நிறைய வலியும் வேதனையும் சுமக்கிறாங்களோ அவர்கள் இந்த உலகத்துல திரும்பி ஏமாறப்பட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. அப்ப நீ ஏமாறாம ஜெயிக்கிறது எப்படின்னு நினைச்சு நீ வரான்ட்ட. அப்ப அந்த நம்பிக்கை முதல்ல நம்ம இந்த அரசாங்கமும் இந்த குடும்பத்தினர்களும் கொடுக்கணும். முதல்ல அது இருக்கணும். 2வது, சட்டம் வந்து ரொம்ப கடுமையா இல்லவே இல்லை. நீங்க என்ன பண்ணாலுமே நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எடுப்பாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயத்த எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, எஃப்ஐஆர் ஃபைல் ஆகாது. உங்களை உட்கார வச்சு, புருஷங்காரனை உட்கார வச்சு, நீ பிரிஞ்சு போனா 4 பேர் உன்னை தப்பா அபியூஸ் பண்ணுவாமா, உன்னை இப்படிலாம் செய்வாமா, நீ ஏமா இதெல்லாம் நீ இது இல்ல சார். இப்ப சில கம்ப்ளைண்ட்ல எடுக்கிறதே இல்ல சார், அதுக்கு ஒரு கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அது வேற கதை சார். நான் என்ன சொல்றேன்னா, கம்ப்ளைண்ட்ன்றது முதல்ல சிஎஸ்ஆர், அடுத்து எஃப்ஐஆர் போகும் இல்லையா. நான் என்ன சொல்றேன்னா, எடுக்கிறது வேற, அதுக்கு முன்னாடியே ஒரு பஞ்சாயத்து மாதிரி நடக்குதுன்னு சொல்றாரு. கூப்பிட்டு வச்சு 2 பேரையும் பேசுறது நடக்குதுன்னு சொல்ல வரேன். என்ன சொல்றாங்கன்னா, நான் கம்ப்ளைண்ட் போடுறது பிரச்சனை கிடையாது, கம்ப்ளைண்ட் போடுவேன், எஃப்ஐஆர் போட்டுருவேன், ஆனா அதுக்கப்புறம் நீ டிவோர்ஸ் போடணும், இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருந்தா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இன்னைக்கு சொல்றாங்க. ஆக்சுவலி அது உண்மைதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல நீ உன் கணவனோட ஒரு பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய பெண்கள் தாண்டி வெளியில வந்ததுக்கு அப்புறம் 100 பேரோட பிரச்சனை அனுபவிக்கிறாங்க. அது இன்னும் பெரிய கொடூரமான ஒரு விஷயம். அதை நீங்க வெளில கூட போய் சொல்ல முடியாது, நீங்க பேசக்கூட முடியாது. கணவனாவது உங்களுக்கு கணவன்றத ஒரு எவிடன்ஸோட சொல்ல முடியும், மத்தவங்க நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஃபால்ஸ் அக்யூசேஷன் பண்றீங்கன்னு சொல்லி உங்களை லாக் பண்ணிடுவாங்க. அதுல பணவாக்காரனா இருந்தா அதே விஷயத்த பண்ணுவாங்க. சோ இதுவும் ஒரு பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையும் வாழ முடியல, பிரிஞ்சு போய் அப்பா அம்மாவோடையும் வாழ முடியல, யாருமே வேணாலும் தனியாவும் வாழ முடியும். இது எல்லாத்தையும் உடைக்கணும்னா உனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வரணும், உனக்குள்ள இருக்கக்கூடிய தகுதியும் திறமை என்னன்றதை நீ வெளிப்படுத்தணும், அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதுல சக்சீடிங் பர்சனா நீ ஓடணும். நீ சும்மா உட்காந்துடக்கூடாது. நீ உட்காந்துட்டேன்னா மாட்டிப்ப. நீ ஓடணும், நீ உழைக்கணும், நீ வெற்றி அடையணும், நீ இந்த உலகத்துல சிறந்த யாருன்றதை காட்டணும். இப்படி காட்டுறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா எல்லாமே மாறிடும். சோ இங்க வந்து விபஞ்சிகா கேஸ்ல என்னோட பெரிய ஆச்சரியமே என்னன்னா, அதெல்லாம் முடிவெடுத்து தனியா போனவங்க ஏன் இதை பண்ணாங்க அப்படின்னா, அப்ப இது வந்து பெரிய ரிவீல் பண்ண வேண்டியது இருக்கு. ஆக்சுவலி இப்ப நாம பேசுறது எல்லாமே ஒரு 5% கொடுமைகள் அனுபவித்த விபஞ்சிகாவோட கேஸை பேசிட்டு இருக்கோம். நீங்க உண்மையான விஷயங்களை நீங்க புலனாய்வு செய்து பண்ணும்போது, ஏன்னா இப்ப வந்து கேரளால கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. சோ இப்போ இதோட நெக்ஸ்ட் ப்ராசஸ்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சார். அதான் சார் என்னோட கேள்வி என்னன்னா, ஷார்ஜால இவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க, கேரளால இவங்க அம்மா கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, பட் எங்க ஆக்ஷன் எடுப்பாங்க, என்ன நடக்கும் இந்த கேஸ்? பொதுவாவே வந்து நீங்க ஸ்டேட் டு ஸ்டேட் ப்ராப்ளமே பெரிய பிரச்சனை. நீங்க இப்ப கேரளால பதியப்பட்ட பிரச்சனையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து நீங்க பண்ணணும்னாலே அதுக்கே there are so many lot of procedures. அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்க அவ்வளோ இதுல பண்ண முடியாது. நீங்க இப்ப இந்த சிபிசிஐடின்னு சொல்றதுக்கும் சிபிஐன்னு சொல்றதுக்கும் அடுத்து போலீஸா இருக்கிறதுக்கும் ஒரு 3 வித்தியாசங்கள் இருக்கு. நார்மல் கம்ப்ளைண்ட்டை நீங்க லோக்கலுக்குள்ள பண்ண முடியும். சிபிசிஐடின்றது வந்து நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது, பட் ஆனா லோக்கல் லெவல்ல அவங்களால யாரை வேணாலும் விசாரிக்கக்கூடியது இருக்கும். சிபிஐ அப்படின்ற கேசஸ் இப்ப நம்ம அஜித் குமாரோட மரணங்கள் நம்ம பாக்குறது வந்து யாரை வேணாலும் எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் இது பண்றதுக்கான அதிகாரங்கள் இருக்கும். இது நான் ஸ்டேட் டு ஸ்டேட் நேஷனல்குள்ளேயே இப்படி இருக்கு. நம்ம எல்லாம் இந்திய நாட்டுல இருக்கோம், இது வேற ஒரு நாடு,
வேற ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைன்றதுனால இந்த கேசஸை நீங்க ஷார்ஜால இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கோர்ட்க்கு நீங்க சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டை நீங்க பார்த்து அவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்ல இது பண்ணி இது ஒரு பெரிய ப்ரொசீஜருங்க. இப்ப என்ன பண்ணணும்னா அந்த குடும்பத்தை இங்க எடுத்துட்டு வரும். அந்த மொத்த குடும்பத்தையுமே அங்க கேஸ் ஃபைல் பண்ணி அந்த அரசாங்கம் அவர்களுக்கு தப்பிக்க விடாம, அந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லாம இந்திய அரசாங்கத்துக்கு அவங்க வந்து சப்போர்ட்டிவா கொடுத்து அந்த குடும்பத்தினரை இங்க வர வச்சு இந்த குடும்பத்தினர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அதற்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். இது நீங்க ரித்தனியா கேஸ் மாதிரி ஒரே நாள் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிற கேசஸ் கிடையாது. அதனால தான் அவன் ரொம்ப ஜாலியா இருக்கான். இல்ல சார், இப்படி கேட்கும் போது இது நடக்குமா, சாத்தியம் தானா அப்படின்றது இது அந்த குடும்பத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை பொறுத்து இருக்கு. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு அந்த குடும்பத்துல ஸ்ட்ரென்த் இல்ல. வெறும் அந்த அம்மா மட்டும் தான் இருக்காங்க, வேற யாரும் கிடையாது. மேபி சின்னதா அவங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்கனாலும் அழுத்தம் கொடுக்கறது இல்லை. ஒருவேளை இன்னைக்கு கிங்ஸ்ல பேசுற நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தமோ அல்லது மற்ற ஊடகங்கள் பேசக்கூடிய அழுத்தமோ மற்றவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மீடியாவே பேச ஆரம்பிச்சதுன்னா கேரளா மீடியால பயங்கர இதுல இருந்திருக்கும். அப்ப அரசாங்கமே இதை எடுத்து பண்ணும்போது, அரசாங்கமே இதற்கான ஒரு ஃபாஸ்ட் சப்போர்ட்டிவ்ல வரும்போது மேபி இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்னோட விஷயம் என்னன்னா வந்து நான் நினைக்கும் போதெல்லாம் அதான் யோசிக்கிறேன். அப்ப பாருங்க, வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்றதை விட பிரச்சனையாச்சுன்னா எவ்வளவு பெரிய கொடுமைகளை அவங்க அனுபவிப்பாங்கன்றதான் இங்க நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய யாருமே எந்த மனிதர்களும் சரியான மனிதர்கள் நீங்க நம்பி கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடும். எந்த மனிதரும் நீங்க பலாப்பழம் மாதிரி தான் பாக்குறதுக்கு இதுவா இருக்காங்கன்றதுக்காக நல்லவனும் கிடையாது. பழகி பார்த்ததுக்கு அப்புறம் அவன் கெட்டவன்றது பிரிஞ்சிக்க முடியாது. நீங்க எல்லா இடத்துலயுமே ஒரு நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அதே சமயம் ஒரு நல்ல மனிதரையும் கெட்ட மனிதரையும் சமாளிக்கக்கூடிய தகுதி ஒரு பெண்ணுக்கு வரணும்னா அந்த பெண் படித்தவராக இருந்தா மட்டும்தான் அதை எப்படி அணுகணும்ன்ற அந்த விஷயம் தெரியும். அதை விட முக்கியமா படித்து தகுதி வாய்ந்த தலைமை பண்பு வாய்ந்த ஒரு பெண்ணாக ஒருத்தவங்க மாறினாங்க அப்படின்னா இந்த உலகம் அந்த பொண்ணு சொல்றதை கேட்கும். அந்த வீடாகவே இருந்தாலும் ஒரு ஆகா இந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியும், நம்ம வந்து இது பண்ணாலும் மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு பயம் வரும். எப்பெல்லாம் நீங்க சாதுவாக தெரிய போறீங்களோ அப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சாதுவா இருக்கக்கூடிய குடும்பத்துல போய் நீங்க போய் விளங்கவும் பண்ணக்கூடாது. ரெண்டு விஷயமும் நடந்துச்சுனாலே போதும். இப்படிதான் சார் கன்ஃபியூஸா மாத்தி நடந்துட்டு இருக்கு. சரி, என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப பல பெண்கள் பல கொடுமைகளை தினம்தோறும் அனுபவிச்சுட்டே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரீமா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வர என்ன பண்ணா அது சரியா இருக்கும்? அது எண்ணம் வர வெரி சிம்பிள்மா, ஒரே ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 15 வயசுல இருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுப்போம். இன்னைக்கு சின்ன குழந்தைங்க, நான் சொல்றது ஸ்கூல் படிச்சு இப்ப நீட்டுக்காக முயற்சி பண்ற குழந்தைகள் ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கோங்க. யாராக இருந்தாலுமே முதல்ல யோசிங்க. ஒரு 16 வயசு பொண்ணா இருந்ததுன்னா ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அப்பா அம்மா எனக்கு குழந்தை பிறந்தா என்ன பிறக்கலாம் என்ன, வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம் வந்துட்டு இருக்கோம், நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நாம ஊரை சுத்திட்டு ஜாலியா இருக்கலாமே நினைக்காம இனிமே அடுத்த ஒரு நொடியாவது நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும், நம்ம வாழனாலும் அந்த குழந்தை நல்லா வாழணுன்ற நினைப்போட இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வந்தவங்க தான் அப்பா இல்லையா? அவர்களுடைய தாகத்தை மற்ற எந்த நாதாரிகள் செய்யக்கூடியதும் எந்த ஒரு கொடூரவாதிகள் செய்யக்கூடியதும் உடைக்கவே முடியாது. உலகத்தில் சிறந்த ஆன்மாக்களாக சொல்றேன். அவங்கள ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உலகத்துல இறந்து போயிட்டா அன்னைக்கு மட்டும் தான் செய்தி. உயிரோட இருந்து ஜெயிச்சீங்கன்னா வாழ்க்கை முழுக்க செய்தி. அதை யோசிக்கணும். இன்னைக்கு எந்த மனிதனுக்கு தான் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க? காலையில நீ கேட்கிற மேகி கிடைக்கிறன்னா சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சுன்னா சூசைட் பண்ணிக்கிதான் ஆகணும். பிரச்சனையா பாக்குற வரைக்கும் எல்லாமே இஷ்யூ தான். இன்னைக்கு ரித்தன்யாவாக இருக்கட்டும், ரித்தன்யாவா இருக்கும்போது அதே கார்ல அன்னைக்கு அங்க உட்காந்த கார்ல அந்த ரித்தன்யா வந்து அந்த பாய்சனை எடுத்துக்கிறதுக்கு பதில் ஒரே செகண்ட் நான் ஏன் அந்த வீட்டு வாசலை மிதிக்கணும், இன்னைக்கு நான் போறேன், ஒன்னு என் அப்பா அம்மாவோட இருக்கிறேன், ஒருவேளை என் அப்பா அம்மா என்னை சேர்த்துக்கலையா, நான் படிச்சிருக்கேன், எனக்கு தகுதி இருக்கு, நான் வேலை பார்க்க முடியும், என்னைய நான் பார்த்துக்க முடியும், என் வாழ்க்கையை நான் வடிவமைச்சுக்க முடியும்னு ரித்தன்யா நினைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அடுத்த 15 வருஷத்துல ரித்தன்யா மாதிரி சிறந்த ஒரு பெண்மணி யாருமே இல்லைன்னு விருது மேடைகள் அந்த பொண்ணு உட்காந்துருக்க முடியும். பெர்ஜிகா மாதிரி ஒரு பொண்ணு இன்னைக்கு ஷார்ஜால போய் நான் வந்து கேரளா மாநிலத்துல கொல்லம்ல பிறந்த ஒரு பொண்ணு ஷார்ஜால போய் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமும் நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னா இவனுங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, கால் தூசிக்கு சமமோ, இவனுங்களெல்லாம் வந்து முகத்திரையை கிழிக்கணும்னா வெளியில இருந்து யாருன்றத போராடணும்ன்ற போராட்ட குணத்தோட அந்த பொண்ணு வெளியில இருந்து இன்னும் நல்லா சம்பாதிச்சு அந்த குழந்தைய நல்லா வளர்த்து காட்டுறதுல இருக்கு அந்த வாழ்க்கையோட வெற்றின்றது. இதெல்லாம் விட்டுட்டு ஒரே செகண்ட் நீ உன் அப்பா அம்மா உனக்கு கொடுத்த உசுரியும் வித்து நீ கஷ்டப்பட்டு கொடுத்த விசுரியும் காலி பண்ணிட்டு எதுவுமே இல்லாம வாழ்றது இருக்குல்ல. இந்த உலகத்துல பல பேர் ஒரு குழந்தை இல்லாம தவிக்கிற வழி இன்னைக்கும் தெரியும். இன்னைக்கும் பல பேர் அந்த குழந்தைகளுக்காக அவ்வளவு வலியும் வேதனையும் தாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கருத்தரிப்பு முறையில போயிட்டு வந்து அவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவ்வளவு வலிகளை சுமந்து தன்னுடைய குழந்தைகளை எடுத்துக்கிறதுக்கு பாக்குறாங்க. அப்ப இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல வாழ்றதற்கு 99% இருக்கு. இறக்கணும்னு நினைக்கிறதுக்கு 1%-லயும் 99% தான் கம்மியா இருக்கு. நீ அதை ரொம்ப யோசிக்கணும். நீ யோசிச்சு பார்த்தனா இந்த மரணம்ன்றது உன் வாழ்க்கையை தெரிஞ்சிக்காது. இப்ப நீ ரித்தன்யாக்கு நடந்துச்சுன்றதுக்காக அடுத்த கேஸ் நடக்காம இருந்துச்சா என்ன? இல்லையா? கவிதாக்கு நடந்துச்சுன்றதுக்காக இன்னைக்கு நீ மரணிக்காம இருந்தியா என்ன?
தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொருத்தருக்கு எக்ஸாம்பிள் ஆகுது. தொடர்ந்து பல பேர் இந்த இது தூண்டுதலுக்குள்ள உள்ள போறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். ஒரு பெண்களுக்காக இருக்கிறோம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட ஒருத்தருக்கு பிரச்சனைனா குரல் கொடுக்க ஓடிவாங்க. யாராக இருந்தாலும், அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் நீங்க துணையா இருக்கு. இல்லையா இந்த சமூகம் பார்த்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. கவர்மெண்ட்ல நிறைய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னைக்கு ரோட்டோரமா மனநலம் பாதிக்கப்பட்ட அத்தனை பெண்களை நாங்க ரெஸ்கியூ பண்றோம். ஒரு நாளைக்கு 17 to 18 பெண்களை வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை நாங்க ரெஸ்கியூ பண்றோம். எத்தனை கொடுமைகள் அனுபவிச்சு வீட்டை விட்டு வெளில வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வீட்டை விட்டு வெளில வந்து வாழ வழி இல்லாம ரோட்டுக்கு வந்து பைத்தியக்காரத்தனமாக மாறி இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் அனுபவிச்சவங்க நாங்க ரெஸ்கியூ பண்ணி குணப்படுத்தி அவர்கள் சரி பண்ணி அவங்க குடும்பம் யாருன்றது பண்ணி அந்த குடும்பத்தை வான் பண்ணி அவங்களோட சேர்த்து வைக்கிறோம். ஒருவேளை விருப்பம் இல்லையா, நீ இண்டிபெண்டா வாழணும்னு நினைக்கிறா, வாழ்றதுக்கான வாழ்க்கையை உருவாக்குறோம். இன்னைக்கு அந்த மாதிரி வாழ்ந்து தினமும் வேஸ்ட் பேப்பரா ரோட்ல போடக்கூடியதெல்லாம் மடிச்சு ஒரு விபூதி பொட்டலத்துக்கு வைக்கிற பேப்பராக மடிச்சு இன்னைக்கு வந்து ஒரு பைக்கு 50 காசுக்கு விற்கக்கூடிய லெவலுக்கு அந்த குடும்பம் அந்த பெண்மணி மாறுறாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அவர்களோட வாழ்க்கையே பூஜ்யமாகக்கூடிய நிலைமையில இருந்து 300 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு போக முடியுதுன்னா படித்த கல்வி அறிவோட இருக்கக்கூடிய நீ எல்லாம் எவ்வளவு லெவலுக்கு வர முடியும் அப்படின்ற எண்ணத்துக்கு யோசிச்சீங்கன்னா போதும். இந்த உலகத்துல சூசைட் தற்கொலைன்றது எதுவுமே வராது. அதற்காக அடுத்தபடி எடுத்து வச்சு நான் இந்த மாதிரி நினைச்சேங்க, அந்த இடத்துல இருந்து வெளியில வந்தாங்கன்னு யோசிக்கிறதுலதான் வெற்றின்ற ஒண்ணே இருக்கும். சார் நிச்சயமா சார் விபன்சிகா வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாமா சார்? நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.